அன்று மாலை அவள் சற்று தாமதமாக கல்லூரியிலிருந்து வந்துவிட்டிருந்தாள். அவள் திரும்பி வருவதற்குள் நேரம் யுகமாக நீண்டு கனத்து தொலைத்தது. வாடியம்மா, இந்த பிரசாதம் தலையில வச்சுக்கோ. பாட்டி துளி மல்லிகைப்பூ சரத்தை அவளிடம் நீட்டிவிட்டு ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள். சுவாதீனமாக வீணாவும் ஒரு பக்கத்தில் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டாள். பாட்டி ஏதாவது வம்பை அவிழ்த்து கொட்ட மாட்டாளா என்ற ஆவல். நான் இன்னைக்கு கோயிலிருந்து வர வழியில அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட சித்த இறங்குன. என் சிநேகிதி கமலத்தோட பெண்ணு கல்கட்டாவிலேருந்து வந்திருக்கா. கமலத்துக்கு அடையாறுல ஜாக. அந்த குழந்தைய எனக்கு பிறந்ததுலேருந்து தெரியும். மாலதின்னு பேரு. பொம்மையாட்டமா. பாட்டி சுத்தி வளைக்காதீங்க பாட்டி, சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி. கத்த வேண்டும் போல வீணாவுக்கு ஆவல். ஆனால் பார்வதி பெரிய சஸ்பென்ஸ் கதை ஆசிரியர் போல ஆரம்பிப்பாள். அவளிடம் விஷயத்தை கேட்க வேண்டும் என்றால் சுற்றி வளைத்து அவள் கட்டும் ஜிகினா ஓரங்களையும் கேட்டு தொலைக்க வேண்டும். மாலதிய வெறும் கையோடு பார்க்க போக முடியாதே. ஒரு சாக்லேட் பெட்டியை வாங்கிண்டு போலான்னு உள்ள போனேன். எனக்கு இதுகளை பத்தி ரொம்ப தெரியாது. எதை எடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு நின்னப்போ உன்னாட்டம் ஒரு பொண்ணு அவ பக்கத்துல நின்னா. பார்க்க சேப்பா மூக்கும் முழியுமா பெரிய மனுஷாலாத்து பெண் போல நன்னா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போதும் பாட்டி விஷயத்துக்கு வாங்கோ இறைந்து கத்த வேண்டும் போன்ற பரபரப்பு வீணாவுக்கு. ஏமா, இந்த சாக்லேட் வசதியானது தானே? அந்த பொண்ணை கேட்டேன். ரொம்ப உயர்ந்த ரகம், வாங்கலாம்னு நறுக்கு தெரிச்சாப்பல சொல்லி நகர்ந்துட்டா. 38 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். மாலதி ரொம்ப வசதியா வாழற பொண்ணு. மட்டமா எதையாவது வாங்கிட்டு போய் கொடுத்தா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? அது மண்ணா போகட்டும், கதையை சட்டுன்னு சொல்லுங்கோ. அலற வேண்டும் போல வீணாவின் மனம் ஆவலில் துடித்தது. பாட்டி ஏதோ முக்கிய விஷயத்தை சொல்லத்தான் இப்படி சுற்றி கொண்டிருக்கிறாள் என்பதை முந்தைய அனுபவத்தால் உணர்ந்திருந்தாள் அவள். ஒரு ஆக்ஷன் படத்தை வீடியோவில் பார்ப்பது போல நெஞ்சு எதிர்பார்ப்பில் படக் படக் என்று அடித்து கொண்டது. கடவாசல்ல வந்தபோது அந்த சிவப்பு டொயோட்டோவையும் அதுல சுகுமாரையும் பார்த்தேன். வேலை இல்லாத தடியன் கடத்தெருவுக்கும் கோயிலுக்கும் காரை ஓட்டிட்டு தெரியிறான் போல இருக்கு. வீணா போலியாக சூழ் கொட்டினாள். அப்படி சொல்லிடாத, பத்மா எனக்கு அவரை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கா. உங்க அம்மா முன்னாடி எனக்கு அவனை பத்தி பேச ரொம்ப பயம். எதுக்கு வந்த இடத்துல வம்புகள்ல மாட்டிக்கணும்னு நான் பேசாம இருக்கேன். பத்மநாபன் மூத்த மகனை விட இளையவன் தான் வியாபாரத்துல ரொம்ப கெட்டிக்காரனா. அவர் அதை பலர் முன்னாடி வெளிப்படையா பேசியிருக்காராம். அதனால மூத்தவனுக்கு கொஞ்சம் மனத்தாங்கலாம். இருக்கட்டுமே, நமக்கு என்ன அதை பற்றி? இப்படி அலட்சியமா பேசாத வீணா. லட்சணமான பிள்ளை, பெரிய இடம், ஆசைப்பட்டு அவங்களாவே வந்து கேட்டிருக்காங்க. உங்க அம்மா பிடிவாதத்தினால அந்த நல்ல வரனை தோத்துட்டோம். எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. அதுவும் அந்த பொண்ணை பார்த்த பிறகு என் மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுது. எந்த பொண்ணு? கடைக்குள்ள வந்து என் பக்கத்துல நின்ன அந்த பொண்ணை சொல்றேன். வெளியே வந்து நேராக போய் அந்த சிவப்பு வண்ண கார்ல ஏறிண்டா. அவளை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நான் நினைக்கிறேன். வீணாவுக்கு முகம் தெரியாத அந்த பெண்ணின் மீது ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அதற்கு மேல் கதையை கேட்க பிடிக்காது அவள் எழுந்தாள். பாட்டி, நாளைக்கு நான் படிக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்கு என்று கூறிவிட்டு வேகமாக மாடிக்கு ஓடினாள். கண்ணாடி முன் நின்று தன் உருவத்தை பார்த்து கொண்டாள். உதட்டை கடித்து கொண்டு நாற்காலி மேல் வைத்திருந்த சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து அதை மூளையை நோக்கி ஆத்திரமாக விட்டறிந்தாள். என்ன வீணா, என்ன இதெல்லாம்? யார் மேல கோவம்? பாட்டி தான் தத்து பத்துன்னு பேசுவான்னு உனக்கு தெரியும். அவளோட வாயை கிளறி விட்டுட்டு இப்ப ஏன் ஆத்திரப்படுற? எழுந்துரு, மூஞ்சி அலம்பிக்கிட்டு கீழே வா என்று அதட்டினாள் சந்திரா. அன்று இரவு முழுவதும் வீணாவுக்கு உறக்கமில்லை. மறுநாள் மாலை அடையாருக்கு புறப்பட்ட பார்வதிக்கு உதவ தானே முன்வந்தாள் வீணா. வழியில் இளநீர் கடை அருகே பாட்டிக்காக காரை சிறிது நேரம் நிறுத்த வேண்டியிருந்தது. தாகம் நாக்க வரட்டுறது. ஒரு இளநீர் வாங்கி குடிச்சிட்டு வரேன், உடம்புக்கு நல்லது. நீ ஒன்று குடியேன். வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க என்றபடி சற்று ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு திரும்பியவள் திடுக்கிட்டு போனாள். தன் சிவப்பு டொயோட்டோவை ஓட்டிக்கொண்டு சிறிது பின்னால் வந்து நின்றான் சுகுமார். அதிலிருந்த அந்த பெண் ஏற்கனவே புத்தக கடையில் அவள் பார்த்திருந்த அந்த அழகி இறங்கினாள். இவளைத்தான் பாட்டி சொல்றா போல இருக்கு என எண்ணியபடி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் வீணா. அவளது உள்ளமும் உடலும் அனலாக எரிந்தன. அது சமயம் அந்த சிவப்பு டொயோட்டாவுக்கு பின்னால் ஒரு வேன் வந்து நின்றது. புலி போல அதற்குள் அடைத்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் வெளியே குதித்தனர். எல்லோரும் இளநீர் கடையை நோக்கி படையெடுத்ததும் அவள் முன்னால் ஒரு பெருத்த கும்பல். வியாபாரம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. இவர்கள் நடுவில் பாட்டி எப்படி தவிக்கப் போகிறாளோ என கவலையுடன் திரும்பி பார்த்த வீணாவுக்கு சற்று நிம்மதி வந்தது. பார்வதி எல்லோரையும் முந்திக் கொண்டு இளநீரை சீவி கண் திறந்து வாங்கிக் கொண்டு ஓரமாக கிடந்த கருங்கல் ஒன்றின் மேல் உட்கார்ந்தபடி
மெதுவாக ஸ்ட்ராவால் உறிஞ்சு கொண்டிருந்தாள். இளநீர் உறிஞ்சும் போதும் தொட்டுக்கொள்ள வம்பு தேவைப்பட்டது போலும் அவளது அருகில் அவளை ஒத்த வயதான ஒரு பெண்மணி இளநீரை உறிஞ்சி கொண்டிருந்தாள். இருவருக்கும் இடையே சுவாரஸ்யமான பேச்சு. கொஞ்சம் இளநீர் சாப்பிடுவதும் கொஞ்சம் பேசுவதும் சிரிப்புமாக பார்வதி மிகவும் குஷியாக இருந்தாள். பாட்டி, யூ ஆர் கிரேட். மெல்ல சொல்லிக்கொண்டு லேசாக முருவளித்தபடி உட்கார்ந்திருந்தாள் வீணா. ஹலோ என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். சுகுமார் கையில் சீவி கண் திறந்து ஸ்ட்ராஸ் அருகே இளநீர் இருந்தது. காரின் கதவருகே நின்று கொண்டிருந்தான். அந்த கூட்டத்துக்குள்ள உன்னால புகுந்து சமாளிக்க முடியாதுன்னு நானே வாங்கின்னு வந்துட்டேன். ப்ளீஸ் எடுத்துக்கோ என்று அவள் முன் இளநீரை நீட்டினான். உங்களை யார் கேட்டது? நான்சென்ஸ், சீறினாள் அவள். மூஞ்சியை பார்த்தா ரொம்ப தாகமா இருக்கா போல தோணித்து வாங்கிட்டு வந்த. உனக்கு படிப்பு முக்கியம்னு உன் அப்பா நினைச்சார். அதுக்காக உன்னை நான் ஒந்துக்க முடியுமா? எங்கேயாவது பார்த்தா ஹலோ சொல்லக்கூடாதா? மிஸ்டர் சுகுமார், வம்பிழுக்காம போங்க. உங்களோட சிநேகிதம் பாராட்ட நான் விரும்பல என்றால் அதட்டலாக. அப்படின்னா நாம 2 பேரும் விரோதிகளா? மெல்லிய குரலில் கேட்டான் அவன். ஒரு கணம் அனுதாபத்தில் கரைந்து போனாள் வீணா. ஆனாலும் சட்டென்று அவளது பிடிவாத உணர்வு அவளுக்கு கடிவாளம் போட்டது. உங்க சிநேகிதி பாவம் அந்த கூட்டத்துல இளநீர் குடிக்காம தவிச்சுருப்பா. அவளை போய் கவனிங்க. முகம் சிவக்க, கண்கள் பளபளக்க, நெஞ்சு தீவிரமாக துடிக்க சீறினாள் அவள். அவளா? அவ என் சிநேகிதி இல்ல, என் தங்க துர்கா. உன்னை பெண் பார்க்க வந்தப்போ தன்னை விட்டுட்டு வந்துட்டோம்னு அவளுக்கு ரொம்ப கோபம். யார் அந்த மோகினி அண்ணா? நம்ம வீட்டு வரம் பிடிக்காது போன அந்த பெரிய மனுஷன் பெண்ணை நான் பார்க்க வேண்டாமா? உங்களை பிடிக்காதுன்னு உதறிவிட்ட அந்த அழகிய நான் கட்டாயம் பார்த்தாகணும்னு பிடிவாதம் பிடிச்சா. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஒரு நாள் நீ புஸ்தக கடைக்கு வந்திருந்தப்போ அவளுக்கு தூரத்துலேருந்து உன்னை காட்டி தந்த. முகமெல்லாம் சூடாகி நெஞ்சு படபடக்க வீணா கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் என்ன சொன்னால் தெரியுமா? மெல்ல சிரித்தான் சுகுமார். வரிசையான பற்கள் ஒளி வீச, கண்கள் மினுக்க, அவன் பார்க்க கவர்ச்சியாக மனதை மயக்கினான். ஆனால் மௌனமாக அவனை வீணா வெறித்தாள். கண்கள் கேள்வியில் மிதந்தது. என்ன சொன்னாலாம் உங்க தங்க? மிஸ்ஸஸ் ஜெகநாதனை நான் அம்மாவோட அடிக்கடி மாதர் சங்கத்தில் பார்த்துருக்கேன். ரொம்ப அமுத்தலா இருந்தாலும் பார்க்க நன்னா இருப்பா. கூரான அழகான மூக்கு. ஆனா இந்த பெண்ணு மூக்கு கொஞ்சம் சப்ப போல இருக்கே என்று சொன்னா. ஷட்டப், போர்வுக ஆசையம் இறைந்து கத்த வாயெடுத்தாள் வீணா. அதற்குள் பார்வதி இளநீரையும் வம்பையும் தீர்த்துவிட்டு காரை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். உங்க கவனிப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். முகத்தை சினுங்கிக் கொண்டு காரை கிளப்பி கொஞ்சம் நகர்த்தி சாலை ஓரமாக நிறுத்தினாள். அவளது கைகள் நடுங்கின. மேனி பதறியது. நெஞ்சு தீவிரமாக துடித்து கொண்டது. விருப்பும் வெறுப்பும் கலந்த ஓர் அதிசயமான உணர்வு அவளை என்னென்னவோ செய்தது. அழுகையும் கோபமும் நெஞ்சை அடைக்க கடைக்கண்ணால் அவனை உறுத்து பார்த்தாள். மோகனமாக முறிவளித்துக் கொண்டு அவன் இளநீரை சாப்பிடத் தொடங்கியிருந்தான். அருகில் வந்த பார்வதி அவசரப்பட்டாள். டிக்கியை கொஞ்சம் திறந்து அதுல ஒரு கூஜா இருக்கும், கொஞ்சம் ஜலத்தை எடுத்து கை மேல விடு. இளநீர் சாப்பிட்ட எச்சக்கை என்னவோ போல இருக்கு. கடைசி வர சித்த ஆசாரமா இருந்துட்டு போகலாமேன்னு நினைக்கிறேன் என்றபடி கையை நீட்டினாள். பேத்தி நீரை அவளது கரங்கள் மீது வார்த்த போது பார்வதி தாழ்ந்த குரலில் பேசினாள். அந்த பெண்ணை இளநீர் கடையில பார்த்தேன். அது யார் தெரியுமா? கூஜாவை மூடி உள்ளே வைத்து டிக்கியை மூடினாள் பேத்தி. எந்த பெண் பாட்டி? தெரியாதது போல கேட்டு வைத்தாள். சுகுமாரோட சுத்தரான்னு சொன்னேனே, அவளை பார்த்தேன். அவ யார் தெரியுமா? மௌனமாக பேத்தி காரின் கதவை திறந்து பாட்டியை ஏறி அமர உபசரித்தாள். டிரைவர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு வண்டியை கிளப்பினாள். அவ சுகுமாரோட தங்க. பத்மநாபனுக்கு ஒரு பெண் கல்யாணத்துக்கு இருக்கான்னு தெரியும். அவளே தான் இவ. எப்படி பாட்டி தெரிஞ்சின்றேல்? காரை மெல்ல ஓட்டி சாலைக்குள் திருப்பினாள். அப்படியே சுகுமாரோட சாயல், அதே கண்கள், அதே கூர் மூக்கு. யாராவது சொல்லணுமா? மூஞ்சிதான் காட்டி கொடுக்கறதே. பாட்டி, நீங்க பலே ஆசாமி தான். தனக்குள் சிரித்து கொண்டாள். ஏன் பாட்டி, அந்த பொண்ணு மூக்கு கொஞ்சம் சப்பையா இல்லையா? கேட்டுக்கொண்டே சற்று தொலைவில் நின்ற சுகுமாரை சிறிது கோபத்துடன் பார்த்தாள். நீ பார்த்த லட்சணம் அவ்வளவுதான். அண்ணாவை போல தங்கைக்கும் எடுப்பான மூக்கு. அப்படியா என்று பெருமூச்சு விட்டாள். எத்தனை திமிர்! என்னை மட்டம் தட்டி பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கே இவனுக்கு. மனதிற்குள் வெகுண்டால் மீண்டும் ஒரு முறை பார்வையை அவன் பக்கம் திருப்பிவிட்டு வண்டியை வேகமாக ஓட்டினாள். அந்த சுகுமார் கூட வந்திருக்கானே, நீ பார்க்கலையா? அப்படியா? வேண்டுமென்றே அதிசயப்பட்டாள் வீணா. நல்ல பெண்ணடி நீ. உன் காருக்கு பின்னாடி வந்து நின்னுதே ஒரு சிவப்பு கார், அதிலிருந்து அவன் இறங்கி நின்னானே, நீ கவனிக்கலையா? இத்தனையும் பார்த்து விட்ட பாட்டி அந்த இளநீர் நாடகத்தை பார்க்க தவறிவிட்டாளே. சிரித்துக்கொண்டே வண்டியை ஓட்டி கொண்டு சென்றாள்.
அன்று இரவு சாப்பாட்டின் போது ஜெகநாதன் மிகவும் கோபமாக காணப்பட்டான். மாப்பிள்ளையின் கோபத்தை சட்டென்று உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ளும் சக்தி பார்வதிக்கு உண்டு. வாழைப்பழம் இன்னும் நல்லா கனியல. அந்த குறையை கூட சொல்லாது உரித்து விண்டு வாயில் போட்டு விழுங்கி கொண்டிருந்தாள். கணவன் வரும்போதே படபடப்பாக காணப்பட்டதை சந்திரா கவனித்தாள். ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை. ஜெகநாதனுக்கு எதையும் அவளிடமிருந்து மறைத்து வைக்கும் பழக்கமே கிடையாது. சப்பாத்தியை விண்டு கூட்டில் தோய்த்து வாயில் போட்டு மென்று கொண்டே பேசினான். அந்த பத்மநாபன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். இன்னைக்கு சாயங்காலம் நடந்த எங்க மீட்டிங்ல என்னை பார்க்காதது போல நடந்துட்டான். அத்தோடு மட்டும்னா கூட நான் சட்டை பண்ணியிருக்க மாட்டேன். எல்லோருக்கும் காஃபியும் பிஸ்கட்டும் மட்டும்தான் மீட்டிங்ல விநியோகம் பண்ணினான். ஒரு கப்பு காஃபியை எடுத்துட்டு ஓரமா வந்து நின்ன. பக்கத்துல இவன் யாரோடையோ பேசுறது கேட்டது. தொழிலதிபர் நீலகண்டனோட தான் பேசிட்டு நின்னான். ஜெகநாதன் பெண்ணை உன் பிள்ளைக்கு பாத்தீராமே, என்ன ஆச்சுன்னு அவன் கேட்டான். பத்மநாபம் வேணும்னே என் காதுல படுறாப்புல கொஞ்சம் உரத்த குரல்ல சொன்னான். பொண்ணு பார்க்க அழகே தவிர சுத்த அசடு. பேக்ரவுண்ட் அத்தனை சுகம் இல்ல. ஜெகநாதன் மனைவி ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தவ. திடீர் பணத்தை பார்த்து விட்ட கர்வம். என் மனைவிக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. அதனால அதை டிராப் பண்ணிட்டோம்னா எனக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு. என் பெண் அசடாமே, என் மனைவியினோட பிறந்தகம் அந்தஸ்து ரொம்ப குறைவாமே. உண்மையை தானே சொன்னார், ஏன் கோவிச்சுக்கணும்? சந்திரா மெல்ல கேட்டாள். எது உண்மை? என் பெண் அசடா? நீ எந்த விதத்தில் குறைஞ்சவ? இந்த பழம் புளிக்கும்னு கதைக்கிறான் மனுஷன். சந்திரா, இப்பவே சொல்லிட்டேன், ஏதாவது சமாதானத்துக்கு வந்து மறுபடியும் நம்ம சிநேகிதர்கள் பத்மநாபம் வீட்டு வரனை பத்தி பேசினா நான் பொல்லாதவனா இருப்பேன். என் பெண்ணை நான் ஒரு பாழுங்கணத்துல தள்ளினாலும் தள்ளுவேன். இவன் பிள்ளைக்கு தரவே மாட்டேன். இறைந்து கத்தினான் ஜெகநாதன். சரி, அதை பத்தி தான் நாம் முன்னாடியே தீர்மானிச்சிட்டோமே, எதுக்கு உங்க மனசு அலட்டிக்கிறேன்? சமாதானப்படுத்தினாள் சந்திரா. அன்று எல்லோரும் அரைகுறையாக சாப்பிட்டு விட்டு எழுந்து விட்டனர். பாட்டியை தொடர்ந்து பின்கட்டுக்கு வந்தாள் வீணா. பாட்டி, அப்பாவுக்கு இப்படி கோபம் வந்து நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் உன் அம்மாவால வந்து வேண. அந்த வரனை முதல்ல தானே தேடிட்டு போனா, பின்னாடி வேண்டாம்னு ஒதுக்குனா. இவளுக்கு இத்தனை ராங்கி இருந்தா பிள்ளைய பெற்றவனுக்கு ரொம்ப திமிர் இருக்காதா என்ன? அவன் சொன்னதுல என்ன குத்தம்? நான் அசடா பாட்டி? அசடுதான். நல்ல வரனை வேண்டாம்னு நீயும் அம்மாவோட சேர்ந்துட்டு தலையாட்டினியே. பாட்டி என்று கூவிய பேத்தி அவளை இறுக்கமாக கட்டி கொண்டாள். இப்போ எதுக்காக அழற? பாட்டி பேத்தியை அரவணைத்தாள். விருப்பும் வெறுப்புமாக தன் உள்ளத்திலே குமுறி கொந்தளித்த உணர்வை சொல்லத் தெரியாது பேத்தி விம்மி விம்மி அழுதாள். நாட்கள் பல விரைந்தன. நாள் தவறாது பாட்டியை கோவிலுக்கும் கடைத்தெருவுக்கும் வீணா மாலை வேளைகளில் காரில் அழைத்து சென்று வந்தாள். காலேஜிலிருந்து களைத்து போய் வரும் மகள் காரை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டது சந்திராவுக்கு பிடிக்கவில்லை. அப்படி திடீரென்று பாட்டியிடம் என்ன ஒட்டுதல் என்றும் புரியவில்லை. டிரைவர் இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படணும்? ஜாடையாக சொல்லி பார்த்தாள் சந்திரா. குழந்தை என்ன அழைச்சிட்டு போக ஆசைப்படுறா, அவளை விடு. பார்வதி அதட்டி விட்டு மிகவும் உரிமையுடன் பேத்தியுடன் பல இடங்களுக்கு சுற்றி பவனி வந்து கொண்டிருந்தாள். ஓய்வு நாளில் கூட வீணாவை வீட்டில் தங்குவிடவில்லை. சாஸ்திரி நகர், கோடம்பாக்கம், கோட்டூர்புரம் என்று தன் தோழிகளை தேடிக்கொண்டு போக பேத்தியின் சாரத்தியம் அவளுக்கு தேவைப்பட்டது. எங்கேயாவது மறுபடி கண்ணில் சுகுமார் தென்பட மாட்டானா என்ற ஆதங்கத்தில்தான் வீணா பாட்டிக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அவனது காரில் கண்ட அந்த பெண் அவன் தங்கை என்ற உண்மை தெரிந்த பின் மனம் லேசாகி போய்விட்ட உணர்வு. பாவம், தவறாக நினைத்து விட்டோமே என்ற ஆதங்கம். அதற்கு பிராய்ச்சித்தமாக மறுபடி அவனை சந்திக்கும் போது முகத்தை கடுத்து கொள்ளாது மன்னிப்பு கோரும் வகையில் லேசாக புன்முறிவளித்து விட வேண்டும் என்றதொரு தவிப்பு. பாட்டி போன இடங்களில் அவர்கள் வீட்டை பற்றிய தகவல் எதையாவது சுட சுட சேகரித்து கொண்டு வருவாள் என்ற எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த சிவப்பு டொயோட்டோவை எங்குமே காணவில்லை. ஒரு சமயம் அவன் வெளியூருக்கு போய்விட்டானா? பாட்டிக்கு அந்த சங்கதி காதில் படவில்லையா? ஏன் இப்போது பாட்டி அவர்கள் வீட்டை பற்றி எதுவுமே பேசுவதில்லை? அந்த ஏமாற்றம் வீணாவுக்கு எரிச்சலை தந்தது. அம்மாவிடம் சிடுசிடுத்தாள். வேலைக்காரர்களிடம் கோவித்து கொண்டாள். ஆனால் பாட்டியிடம் தன் கோபத்தை சிறிதும் காட்ட முயலவில்லை. அவளது தொணத்தொணப்புகளை பொறுத்து கொண்டிருந்தாள். அன்று காலை கல்லூரிக்கு போக ஆயுத்தமாகிவிட்ட வீணா மாடியிலிருந்து இறங்கி வந்தாள். வழக்கம் போல திடீர் விஜயம் செய்துவிட்டு போக அவளது பெரியப்பா மகன் ராஜு வந்திருந்தான். எப்பொழுதும் உற்சாகமாக உரத்த குரலில்தான் அவன் பேசுவான். முன்னரை அவன் வரவால் கலகலத்துக் கொண்டிருந்தது. மாப்பிள்ளை வெளியே சென்று விட்டார் என்ற துணிச்சலில் பார்வதி சட்டென்று அங்கே வந்து கலந்து கொண்டு அக்கறையுடன் அவர்கள் குடும்பத்து க்ஷேமத்தை விசாரித்துக் கொண்டிருந்தாள்.
அண்ணாவுக்கு ஹலோ சொல்லிவிட்டு நழுவிவிடும் உத்தேசத்துடன் முன்னரை பக்கம் வந்த வீணா திடுக்கிட்டு நின்றாள். அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. சமீப காலமாக எனக்கு பத்மநாபனோட வியாபார சம்பந்தமா நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதால அருண் நர்சிங் ஹோம்ல போய் சுகுமாரை எட்டி பார்த்துட்டு வந்தேன். அவனை அங்க அட்மிட் பண்ணி 2 நாள் ஆறுதான். அப்படியா? பாவம், அம்மா சொன்னது காதில் கேட்டது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவரை பார்த்தேன். காரை ஓட்டிண்டு தங்கையோட வந்திருந்தார். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? சூழ் கொட்டினாள் பார்வதி. சுகுமாருக்கு என்ன நேர்த்து விட்டது? எப்படி ஏற்பட்டது? பலவும் கேட்க வேண்டும் போல வீணாவுக்கு ஆவலாக இருந்தது. ராஜு அதற்கு முன்னர் அங்கே வந்திருந்த போது சுகுமாரை தனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டிருந்தாளே. இப்போது அண்ணாவிடம் எப்படி பிடிக்காதவனை பற்றி விசாரிப்பது? அம்மாதான் என்ன நினைப்பாள்? வெட்கமாக, துக்கமாக, வேதனையாக இருந்தது அவளுக்கு. மெல்ல முன்னரைக்குள் தலையை நீட்டி, அண்ணா சௌக்கியமா? நான் காலேஜுக்கு போய் கொண்டிருக்கேன், அப்புறம் பார்க்குறேன் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராது விரைந்து வாசலில் தயாராக தன் காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கல்லூரியில் நாள் முழுவதும் அவனை பற்றிய நினைப்பு. என்ன ஆயிற்று? எதற்காக நர்சிங் ஹோமில் அனுமதிச்சிருக்காங்க என்று சங்கடத்திற்குள் புழுங்கிக் கொண்டிருந்தாள். மாணவிகள் உபயோகத்திற்கு என்று ஒரு தொலைபேசி அங்கே ஒதுக்கப்பட்டிருந்தது. நர்சிங் ஹோமின் ரிசப்ஷனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் என்று மனதில் எண்ணம் ஓடியது. ஆனால் அங்கே எப்போதும் ஒரு பெரிய கியூ. அதிலும் அது ஒரு பொது இடம். அந்தரங்கமாக எதுவும் பேச முடியாதே. மாலை வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரே பரபரப்பு. முகத்தை அலம்பிக் கொண்டு கண்ணாடி முன் நின்று துடைத்து அலங்காரம் செய்து கொள்ள நேரம் இருக்கவில்லை. வேகமாக உடை மாற்றிக்கொண்டாள். அம்மா டிஃபன் சாப்பிட வரும்படி குரல் கொடுக்கும் முன் அவள் போனில் தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும் என்ற அவா. டெலிபோன் டைரக்டரியை வேகமாக புரட்டினாள். அந்த நர்சிங் ஹோமின் எண்களை மனதில் குறித்து கொண்டு வேகமாக சுழற்றினாள். சட்டென்று தொடர்பு கிடைத்தால்தானே. ஒரு பெரிய நர்சிங் ஹோம். யார் யாரோ எதற்காகவோ போனில் நாள் முழுவதும் பேசிக்கொண்டிருப்பார்களே. பற்களை கடித்துக்கொண்டு மீண்டும் சுழற்றினாள். ஹலோ, அருண் நர்சிங் ஹோம்? தேனாக குழைந்த ரிசப்ஷனிஸ்டின் குரல் கேட்டதும் தான் அவளுக்கு தெம்பே வந்தது. உங்க நர்சிங் ஹோம்ல சுகுமார் என்பவரை சேர்த்திருக்காங்க. எதுக்காகன்னு சொல்ல முடியுமா? இருங்க, பார்த்து சொல்றேன். நேரம் மீண்டும் பாரமாக கனத்தது வீணாவுக்கு. பி சுகுமார், கே சுகுமார்னு 2 பேஷண்ட் இருக்காங்க. இதுல யாரை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க? பி சுகுமார் என்பவரை பற்றி சொல்ல முடியுமா? எப்போது நர்சிங் ஹோமில் சேர்த்தாங்க, எதுக்காகன்னு கொஞ்சம் விவரம் தேவை. இதையெல்லாம் நான் கண்டவங்களுக்கு தெரிவிக்க முடியாது. எனக்கு தெரியவும் வாய்ப்பில்லை. நீங்க நேர வந்து விசாரிப்பது தான் முறை. தொடர்பு சட்டென்று முறிந்து போனது. வீணா உதட்டை கடித்துக்கொண்டு கோபத்துடன் ரிசீவரை அழுத்தமாக ஸ்டாண்ட் மீது வைத்துவிட்டு எழுந்தாள். அதற்குள் அம்மா குரல் கொடுத்து விட்டாள். வரேம்மா, நீங்க ஒன்று என்று அழுத்துக்கொண்டே மாடிப்படிகளில் வேகமாக இறங்கினாள். பாட்டி சாப்பாட்டறை மேஜை அருகே உட்கார்ந்திருந்தாள். உனக்கு பிடிச்ச சேவை டிஃபன் இன்னைக்கு, சீக்கிரம் சாப்பிடு, அப்புறம் கோயிலுக்கு போகலாம் என்று சொன்னபோது எரிச்சல் தாளாது ஓவென்று கதற வேண்டும் போல் இருந்தது. பாட்டியை இது சமயம் விரோதித்துக் கொள்ள முடியாதே. முந்தா நாள் டிஃபனுக்கு சேவை பண்ணக்கூடாதான்னு ஆர்ப்பாட்டம் பண்ணினேன். இப்போ தட்டை பார்த்துட்டு மூச்சுட்டு உட்கார்ந்துருக்க. உனக்கு என்ன வந்துட்டது? அம்மா அதட்டிய போது அவளுக்கு அழுகை தொண்டையை அடைத்தது. சேவை டிஃபன் ருசிக்கவில்லை. காஃபி விஷமாக கசந்தது. தட்டில் அப்படியே மீதமாக போட்டதை விட்டுவிட்டு கையை உதறிக்கொண்டு எழுந்தாள். பாட்டி, வெளியே போகணும்னா சொல்லுங்க, அங்க தோட்டத்துல இருப்பேன் என்று கூறிவிட்டு கையை கழுவிக்கொண்டு வேகமாக முன்பக்கம் போய்விட்டாள். சிறிது நேரத்தில் பார்வதி பிரம்பு கூடையுடன் வந்துவிட்டாள். வீணா, எங்கேம்மா இருக்க? கோயிலுக்கு போகலாமா என்று கேட்டதும் ஓடோடி வந்தாள் பேத்தி. கோயிலுக்கு காரை திருப்பிய போதுதான் அவளுக்கு மூச்சு நிதானமாக வந்தது. பாட்டி பார்வதி பெரிய சஸ்பென்ஸ் மகராசி. காலையில் ராஜு சொன்ன விஷயத்தை சட்டென்று அவள் வெளியே அவிழ்த்து விடவில்லை. கோவில் வரை மௌனமாகவே உட்கார்ந்திருந்தாள். வீணாவுக்கு பொறுக்கவில்லை. மண்டை வெடித்தது. வெட்கத்தை விட்டு கேட்டுவிட்டாள். பாட்டி, காத்தால அண்ணா நர்சிங்ஹோம்க்கு போயிட்டு வந்ததாக சொன்னாரே, யாருக்கு என்ன உடம்புக்கு? மெல்ல கேட்டபடி கோவில் வாசலில் ஒரு ஓரமாக காரை நிறுத்தினாள். பாட்டி பேத்தியை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு மனதுக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டாள். உனக்கு கேட்க சுவாரஸ்யமா இருக்காதுன்னு நான் இத்தனை நாளை சொல்லல. எனக்கு என்னவோ பாவம்னு இருக்கு. நீ மாடி படிகளில் அப்படி ஓடி குதிச்சுண்டு வர்றதை பார்க்கும்போது எனக்கு பயமாத்தான் இருக்கு. என்ன பாட்டி, அதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்பந்தம்? எரிச்சலை அடக்கி கொண்டு பாட்டி இறங்க கதவை திறந்து விட்டால். சம்பந்தம் இருக்கு. என்னதான் இள வயசுன்னாலும் கூட கொஞ்சம் அடக்கம் வேணும்.
இந்த காலத்துல உன் நாட்டமா பந்து போல மாடிப்படிகள்ல இறங்கி வர்றது வழக்கம் போல இருக்கு. முந்தா நேத்தி படியிலேருந்து தவறி சினிமால வரா போல விழுந்து உருண்டு கீழே வந்துட்டாருன்னு உடம்பெல்லாம் நல்ல அடி. அத்தோட வலது கால் எலும்பு முறிஞ்சு போச்சான். நல்ல வேலை தலையில பலமா விழலையாம். வந்தவன காலோட போச்சான். அதுக்கு தான் சொல்றேன், நீ கூட ஜாக்கிரதையா மாடிப்படியிலேருந்து இறங்கு. அவன் ஆண் பிள்ளை, காலை ஒடிச்சுண்டாலும் பாதகம் இல்லை. பெண் குழந்தை, நீ கல்யாணத்துக்கு நிற்கிறவ. காலை கையை ஒடிச்சுக்க கட்டுப்படியாகாது. அந்த பொண்ணு ஒரு தடவை கீழே விழுந்து ஒடிச்சிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிறாள்னு கதை கட்டிடுவா. உடம்புல ஒரு விண்ணம் இல்லாம நன்னா அழகா இருக்கிறச்சியே பொண்ணு கல்யாணங்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. பார்வதி மூச்சு விடாது பேசினால். வீணாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பரிதாபத்தில் மனம் கரைந்து போயிற்று. நேரே போய் பார்த்து தனது அனுதாபத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் போல ஆவலாக இருந்தது. கால வேலை எழுந்ததும் அப்படியா தடுமாறுவா அந்த பிள்ளையாண்டா? ஒரு சமயம் குடிமயக்கமா? பாட்டி, கண்டவா கண்டபடி பேசுறத நீங்க நம்பாதீங்க. அன்னைக்கு அண்ணா சொன்னதை நீங்க கேட்கலையா? அவ வீட்டில் யாரும் குடிக்கிறது இல்லையா. பார்ட்டியில கூட நாசுக்காக நழுவி கொள்வாங்களாம். பெரிய தொழிலதிபர் வீட்டு பிள்ளை, அப்பாவோட கூட வியாபாரத்துக்கு உதவி பண்றார். போதுமே, இல்லாத பழக்க வழக்கங்களை அவர் மேல சொல்றது நியாயமா? வீணா அதட்டினால். உனக்கேண்டி அவனை பத்தி பேசினா கோபம் பொத்துண்டு வர்றது? பார்த்து நடக்கக்கூடாதா? இளவட்டம்னு திமிரு. இப்போ அவன் தானே அனுபவிக்கிறான், அதுக்கு தான் சொல்ல வந்தேன். பாட்டி கூறிவிட்டு கோவிலுக்கு செல்ல கூடையை தூக்கி கொண்டாள். அனுபவிக்கிறது அவன் மட்டும் இல்ல, நான் கூட என்று சொல்ல முடியாத வீணா பாட்டியுடன் தேங்காய் பழம் முதலியவற்றை வாங்கி கொண்டு கோவிலுக்குள் சென்றாள். அன்றாடம் பாட்டி கோவிலுக்கு போவாள். பேத்தியும் புத்தகத்தை படித்துக்கொண்டு காரில் காத்து கொண்டிருப்பது வழக்கம். இன்று அந்த சங்கதியை கேட்ட பின் வீணாவுக்கு கோயிலுக்குள் சென்று அவனுக்காக பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் போன்றதொரு துடிப்பு ஏற்பட்டது. கற்பூர ஜோதியை வணங்கிய போது அவள் கண்கள் குளமாகி போயின. சுகுமாரை நினைக்கும் போதும் பார்க்க முடியவில்லை என்ற ஏமாற்றம் தாக்கும் போதும் துடித்து போனால். நர்சிங்ஹோமில் இருக்கும் சங்கதி தெரிந்த போது அவள் மனதில் ஏன் இந்த ஆவேசம்? காதல் என்பது துயரமானதொரு உணர்வா? ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டாள் வீணா. அன்று இரவு ஜெகநாதன் சாப்பாட்டிற்கு பின் மாடி ஹாலில் சோஃபா ஒன்றிலே சாய்ந்தபடி வார பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தான். சட்டென்று உறக்கம் வராவிட்டால் அவன் சிறிது நேரம் படித்து கொண்டிருப்பது வழக்கம். பால் டம்ளருடன் மேலே வந்த சந்திரா கணவனின் அருகே வந்து நின்றாள். என்ன ஒரு மாதிரியா இருக்கேள், தலைவலியா? கவலையுடன் கேட்டபடி டம்ளரை அருகில் இருந்த முக்காலி மீது வைத்தாள். பத்மநாபன் பிள்ளை சுகுமார் மாடிப்படியிலிருந்து விழுந்து காலை ஒடிச்சுக்கிட்டு நர்சிங்ஹோம்ல கிடக்கானா? தெரியும் எனக்கு. நம்ம ராஜு வந்திருந்தான், சொன்னான். அவன் போய் பார்த்துட்டு வந்தானா? அதுக்குள்ள உனக்கு நியூஸ் வந்துட்டு இருக்கே, பரவாயில்லையே என்று சிரித்தபடி டம்ளரை எடுத்துக்கொண்டு மெல்ல பாலை பருக தொடங்கினான். நீங்க போய் பார்த்துட்டு வந்தேலா? சந்திரா மெல்லிய குரலில் கேட்டாள். நான் எப்படி போக முடியும்? முன் போல இருந்தா இப்போதைக்கு போய் எட்டி பார்த்துட்டு வந்திருப்பேன். பெண்ணை நான் கொடுக்கலன்னு அந்த மனுஷன் கோச்சுன்னு இருக்கான். வெக்கத்தை விட்டு நான் போய் பார்க்க முடியுமா? மனசை மாத்திண்டு பெண் கொடுக்கணும்னு வந்து காக்கா பிடிக்கிறான்னு நினைச்சுண்டா அவமானம். ஆனா என் மனம் கொஞ்சம் வேதனைப்பட்டது உண்மை. அந்த பிள்ளை சுகுமார் மேல எனக்கு எந்த விரோதமும் கிடையாது. உங்க பொண்ணுக்கு தான் அவன் மேல விரோதம். யாரோ சொன்னதையெல்லாம் வச்சுண்டு அவன் வேண்டாம்னு பிடிவாதம் பண்ணி நம்ம பெரிய இக்கட்டில் மாட்டி விட்டுட்டா. காயம் ரொம்ப அதிகமா இல்லையே? அனுதாபமாக கேட்டாள். சப்தமிடாத மாடிப்படிகளில் ஏறி வந்து கொண்டிருந்த வீணாவுக்கு அவர்கள் பேசியது நன்றாக கேட்டது.